நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது 27/3/2023 2/4/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன கோச்சாரங்கள் அப்படின்றத பார்ப்போம். எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, அதுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றவர்களும் பார்ப்போம். இப்போ கோச்சாரத்தை பற்றி பார்த்தீர்களேயானால் 27/3/2023 பார்த்தீர்களேயானால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான் இருக்கார். அதை தவிர சுக்கிர பகவான் இருக்கார். அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் மிதுனத்தில் செவ்வாயும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேத்துவும், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் புத பகவான் இருக்கார். 27ஆம் தேதி கார்த்தால ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருது. இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் 29ஆம் தேதி, அதாவது 29/3/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போகிறார். அதாவது மகரத்திலேருந்து அவிட்டம் 2லேருந்து அவிட்டம் 3க்கு போகிறார். இதை தவிர புத பகவானும் பெயர்ச்சியாகி ரேவதியிலேருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த 2 மாறுதல்கள் இந்த மாத கிரகத்தில் இருக்குது. அதை தவிர வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து அவர் மக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சிறந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்களேயானால் 27/3/2023 அன்றைக்கி சஷ்டி விரதம், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை நிச்சயமாக கிடைக்கும். ஆண் குழந்தை வாரிசு கிடைக்கக்கூடிய காலகட்டம், ஆண் குழந்தை வரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் சஷ்டி விரதம் நிச்சயமாக இருக்கணும். முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி ராம நவமி, ஸ்ரீராம நவமி. ராமபிரான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ராமபிரான் பிறந்ததாக கொண்டாடுறாங்க. நவமி திதிக்கு தான் ஏற்றம் இதில். அதனால் நவமி திதி எப்போவுமே பிறந்ததை நட்சத்திரத்தை வைத்தும் ஒருத்தர் காலமானதை நம்ம திதியை வச்சு சொல்லுவோம். ஆனால் அஷ்டமி நவமி இந்த 2 தேவதைகளும் போய் பெருமாள்கிட்ட கேட்டதாகவும் அவர்களுக்காக கோகுல அஷ்டமி அசுலஸ் ராமநவமி வந்ததாகவும் புராணத்தில் சொல்கிறாங்க. அதனால் ராம நவமிக்கு தான் ஏற்றம் அவங்களுடைய நட்சத்திரத்தை விட. அதே மாதிரி அஷ்டமிக்கு தான் கோகுல அஷ்டமிக்கு தான் ஏற்றம், அஷ்டமி திதிக்கு தான் ஏற்றம் அந்த நட்சத்திரத்தை விட அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் 2/4/2021 தின ஸ்பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போட்டிருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ யோகமோ ஒரு திதியோ 3 நாட்கள் வந்ததே ஆனால் அது திரிதின ஸ்பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 3 நாள் இப்போ இதில் பார்த்தீங்களேனால் மக நட்சத்திரம் முதல் நாள் ஒரு 30 வினாடி வந்திருக்கும். அடுத்த நாள் 60 நாழிகைகள் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதி பார்த்தீங்களேனால் ஒரு 5 நாழியோ 3 நாழியோ ஏதோ ஒன்று இருக்குது. அதாவது அதனால் பார்த்தீங்களேனா 3 நாளில் இருக்கிறதுனால இந்த 60 நாழி இருக்கக்கூடிய நாளை எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்கள். அந்த நாளை தவிர்த்துடுறது, அது கரிநாள்னு சொல்லக்கூடியது, அந்த நாளை தவிர்த்துடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரம் 3 நாளில் வர்றது. அதே மாதிரி 3 நட்சத்திரங்கள் 3 திதிகள் 3 யோகங்கள் ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவாங்க.
அதுலேயும் வந்து பண்ணக்கூடாது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த அவமாகத்தை பற்றி. இது வந்து திரிபின்னஸ்பிற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2/4/2023 அன்றைக்கி வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலைகள் எதையும் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது, என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், சந்திர பகவான் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறார் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசி. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் இந்த இடமெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வேலை செய்யும் இடத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல அவருடைய பகை ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் அவர் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய இது கடன் வாங்கின இடத்துல தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கிட்டு போனவங்க கண்டிப்பாக கடனை திருப்பி கொடுப்பாங்க. இருந்தாலும் வாங்கிட்டு போனவங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தையும் வந்து அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து இந்த மருத்துவம் செய்கிறவங்க, அதை தவிர வந்து இது மருந்து சார்ந்த பொருட்கள், இந்த சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சப்தமத்தையும் அவர் பார்க்குறார், அவருடைய ராசியை பார்க்குறார். அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேஷ ராசியில் பிறந்த ஆணாக இருந்தால் திருமணமானவர்கள் பெண் மூலியமாக, அதாவது மனைவி மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் நிச்சயமாக அனுகூலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 29ஆம் தேதி, அதாவது 27/3/2023 2/4/2023 வரலும் உண்டான நாட்களில் 29ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய அதாவது இந்த சனி பகவான் வந்து மாறுறார். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால அந்தந்த இடத்துல அவர்கள் வந்து ஆட்சி பெற்று போனதுக்காக கணக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீர்க்கமாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறதுனாலையும் இந்த 29ஆம் தேதிக்கு மேலே வந்து பிரச்சனைகள் வேலையில் இருந்ததுன்னா அது சுமூகமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. லாபஸ்தானத்தையும் வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபஸ்தானம் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட, அந்த வெல்டிங், அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், பைக் ஓட்டுநர்கள், அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, அதை தவிர வந்து ஃபுட்டு, அதாவது இந்த கேட்ரிங் எடுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சமையல் வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 28ஆம் தேதி காலத்தில் வரலும் இருக்கார் 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷபத்தில் இருக்கார். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் ஒரு 2 பாதம் வரலும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 28ஆம் தேதி கார்த்தால் 6 மணி வரலும் இந்த இதில் ரிஷபத்தில் இருக்கார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கில் இனிமை தெரியும். உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக எல்லாரும் கவரப்படுவீர்கள். நல்லபடியாகவே இருக்கும். நிச்சயமாக எது சொன்னாலும் வந்து அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவானோட, அதாவது ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது வந்து 30ஆம் தேதி அதாவது 28ஆம் தேதி காத்தால 6லேருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் இந்த காலகட்டம் இருக்க போகிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் 30ஆம் தேதி ராத்திரி 3 மணியிலிருந்து ராத்திரி 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி அன்றைக்கி காத்தால 6 மணி வரலும் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார்.
அவர் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று தாய் ஸ்தானத்திலே இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நிலையில் கொஞ்சம் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் மிகவும் ஏற்றமான நல்ல வாரமாகவே இருக்கும். ஏன்னா உடல்நிலையில் ஒரு ஏற்றம் இருக்கும், பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிற காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் புதிய இதுவெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் ஏற்றம் இருக்கும், செய்யக்கூடிய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக வேலையில் வந்து உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களை அங்கீகரிப்பாங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வருவதும், ராகு காலத்தில் வழக்கு போட்டு வர்றதும், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வழக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரமான 27/3/2023 முதல் 2/4/2023 வரலும் உண்டான நாட்கள் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் பார்த்தீர்களேனால் இங்கே இது வந்து சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டையே 6ஆம் இடத்தையே பார்க்கறதுனால உடல் நலம் குன்றி இருப்பவர்கள் நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் ராசிநாதனும் 12லிருந்து அவர் வந்து உங்களுடைய ராசியினுடைய இன்னொரு வீடான உங்கள் ராசிநாதனின் இன்னொரு வீடான துலாத்தையும் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும். வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கிடைக்கும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த புத பகவானும் சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான், அதாவது சனி பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், புத பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கும் வரார். இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய குடும்ப அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா 12-2 பரிவர்த்தனையானது ஒரு பெரிய நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் புதிதாக நீங்கள் போய் திருமணத்துக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஒரு நாள் செட் ஆகாதவளுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் கண்டிப்பாக செட் ஆகும். அதாவது இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் சொல்கிறேன். இதற்கு மேலே பார்த்தீர்களேயானால் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுக்கான ரிசல்ட் மூலியமாக அவங்க வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து 29ஆம் தேதி வரலும் வந்து அங்கே செவ்வாய் பகவான் வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துக்கு வந்து 29ஆம் தேதியில் தான் வந்து புத பகவான் வரார். பரிவர்த்தனை யோகம் 29ஆம் தேதிக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வருது. அது வரலும் வந்து கொஞ்சம் வார்த்தையில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிச்சயமாக வார்த்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். வருமானம் நல்லபடியாக இருக்கும், சீராக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடம் வரலும் போகிறார், அதாவது மகம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்களோட ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து 28ஆம் தேதி கார்த்தால 6 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திரமங்கல யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து 3க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஊரை நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக வியாபாரம் விஷயமாக
வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதனும் இந்த வாரம் 29ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக இந்த சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர கலைத்துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகன் நாயகிகளுக்கு புதிதான படங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சந்திர பகவான் அதற்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் அதாவது 30ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மாலை ராத்திரி 12 மணியிலிருந்து 3ஆம் இடத்துல போய் அதாவது கடகத்தில் போய் சந்திர பகவான் இருக்கார். அது 2ஆம் தேதி காலை 6 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பிரச்சனை வரும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அனுமார் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் விளக்கேற்றிட்டு வர்றதும் அனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி மிதுன ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது அதாவது 27/3/2023 4/22/2023 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். நீச்சபங்க ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 29ஆம் தேதி அந்த ராசியிலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்துக்கு அதாவது மேஷத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் வர்றது 1-11 பரிவர்த்தனைன்ற இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் 29ஆம் தேதி அன்றைக்கி சனியும் பயிற்சியாளர். சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். மிகப்பெரிய ரிலீஃப். இவ்வளோ நாள் கஷ்டம்னா பிழிஞ்சு எடுத்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் உங்களுக்கு ஒரு லைட் சீன் இந்த டனல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸ்மால் லைட் சீன் இந்த டனல்னு ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு ஒளிவட்டம் தெரியக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வரலும் போகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து சிம்மம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்றது கண்டிப்பாக செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அங்கே சந்திர பகவான் சுபத்துவம் பெறலை. அதனால் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு செலவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு அவர் 28ஆம் தேதி கார்த்தால 6 மணியிலேருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்குது. சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர மங்கள யோகம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் டாம்பிகமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்டே ஆகணுன்ற ஒரு அட்ராசிட்டியோட ஒரு அத்தாரிட்டேட்டிவாக பேசுவீங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய இது சந்திரனுக்கு 12ஆம் இடமாக போயிடுறது. அதாவது அவர் இருக்கிற இடம் சந்திரனுடைய வீட்டுக்கு 12ஆம் இடமாக போகிறதுனால அவருக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது. செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த இடத்துல. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் பெறப்போகிறார். 29ஆம் தேதி பார்த்தீர்களேனால் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று தான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இடமாக சமமாக அவர் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம்.
வம்பு வழக்குகள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டு அதுவும் வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உட்கார்றோம். அந்த சந்திர பகவான் வந்து 28ஆம் தேதி காத்தால 6லேருந்து 30ஆம் தேதி இரவு 12 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்துக்கு போகும்போது குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு லைஃப்பில் வரப்போகிறது. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து நல்லமாக இருக்கும். வார்த்தைகளை எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு எல்லாரும் உங்கள் வார்த்தைகளை நிச்சயமாக கண்டிப்பாக கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் 2/4/2023 3ஆம் இடத்துக்கு போயிடுறார், சிம்மத்துக்கு போயிடுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா சந்திர பகவான் வந்து கிட்டத்தட்ட சுபத்துவம் பெற்றுறார். ஏன்னா அஷ்டமி கூட முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்களேனால் 30ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி நவமி தசமி ஏகாதசி கிட்ட வந்துடும். ஏன்னா 30ஆம் தேதி ராமநவமி. ஸோ தசமி ஏகாதசி அந்த மாதிரி வந்துடும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக அது அதீத சுபத்துவம் பெறதுனால உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அதீத சுபத்துவம் பெறதுனால உங்களுடைய தாயின் உடலில் ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த வாரம் வந்து 27/3 2-4 வரலும் உண்டான வாரம் வந்து மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக நீங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய லைஃப்பில் கொண்டு வரும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி கடகராசி. கடகராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்திலே இருக்கார். 10ஆம் இடத்துல வந்து 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறது. தொழிலில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மூத்த அண்ணன்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் அதாவது 27/3/2024 முதல் 2/4/2023 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் இந்த வாரத்தில் புத பகவானும் சனி பகவானும் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதாவது அடுத்த ராசிக்கு போகிறாங்க. சனி பகவான் வந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும்னா உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு புத பகவான் அதாவது உங்களுக்கு 12/3/2 அதிபதியான புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவர் வந்து பார்த்தீர்களேனால் 29ஆம் தேதி சனி பகவான் எப்போ மாறுறாரோ அப்பயே வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அதாவது 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதான தொழில்களை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தொழிலுக்காக அதாவது மூலதனம் போட்டு செய்யக்கூடிய தொழிலுக்காக கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வருவீங்க. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள் சென்று விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போது அதிவேகமாக செல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானை பற்றி பார்க்கலாம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 28ஆம் தேதி காலத்தால் 6 மணி வரலும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதற்கு பிறகு வந்து அவர் 30ஆம் தேதி இரவு 12 மணி வரலாம் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையே வந்து சந்திரமங்கல யோகம்னு உண்டாருது. அது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானாலும் பார்க்கப்படுறதுனாலையும் கண்டிப்பாக குரு சந்திர யோகம் உண்டாருது. உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் 3ஆம் தேதி மத்தியானம்
பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் வந்து சந்திர பகவான் உட்கார்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிகுந்த ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதும் உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் இப்போ வந்து அதாவது 4ஆம் இடத்துல கேது பகவானும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி பகவான் வர்றதுனால சனி பகவானுக்கு உண்டான நெய் தீபத்தை, அதாவது எண்ணெய் வந்து நவகிரக சன்னதியில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு 8 வாரம் கடைப்பிடிச்சிங்கன்னா அதாவது சனிக்கிழமை போய் பண்ணிட்டு வர மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தீர்கள் இல்லையா, உங்களுடைய ராசிக்கு வரும்போது சந்திர பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா புணர்ப்பு யோகமும் இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் செல்லும் பொழுது, அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்கார். 2ஆம் தேதி மத்தியானம் வந்து பார்த்தீர்களேனால் அவர்களுக்கு ஒரு ஸ்மால் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், ஆஞ்சநேயர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதும் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக வச்சுக்கலாம். இரும்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து தானமாக கொடுக்கறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்கிறேன். சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி சிம்ம ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் இப்போ வந்து இந்த 27/3/2023 2/4/2023 வரலாம் உண்டான நாட்களில் பார்த்தீர்களேன்னா சிம்ம ராசிக்கு அதாவது சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் அதீத சுபத்துவம் பெறதுனால உடல்நிலை ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதனோட சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம், அதாவது 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரணும் பார்த்தீர்களேனா 2 ஏப்ரல் 2023 பார்த்தீர்களேனா 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாளர், அதாவது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். அதை தவிர வந்து கும்பராசிக்கு போகிறார். அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு போகிறார். அதை தவிர வந்து புத பகவானும் வந்து மேஷத்திற்கு போகிறார். அதாவது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மீனராசியிலிருந்து மேஷத்திற்கு போகிறது. இது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா கும்பத்துல சனி பகவான் வந்து சப்தமத்தில் இருக்கிறதும், அதை தவிர பார்த்தீர்களேன்னா 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புத பகவான் போய் இருக்கிறது வந்து நிச்சயமாகவே ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிற காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அது ஆட்சி வீடு. உங்களுடைய ராசியின் அதிபதின்றவர் வந்து 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கும் பொழுது சப்தமத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தொழில் இருக்கு இல்லையா, அதை பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்களுக்கு பார்ட்னர் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து சப்தமத்துல வந்து ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் அவர்கள் திருமணமாகி இருந்தால் மனைவியின் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா சப்தமாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. அதாவது அந்த காலகட்டத்துல அவரின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதனால கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் 9ஆம் இடத்துல வந்து புத பகவான் போறது, 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்க வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ஸ்தானத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய விதத்துல இருக்க. அதனால பார்த்தீர்களேனால் அரசியல் செல்வாக்கு, அரசாங்கம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சம்பந்தமான துறைகள் இதிலெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்து இருந்தார்களேனால் அவர்களுக்கு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக சொல்றோம். கண்டிப்பாக வந்து இந்த தொழிலாளர்கள் இவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஓனராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழிலாளர்கள் மூலியமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் கடைசி, அதாவது இந்த 30ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக
ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை வந்து நிச்சயமா நீங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 28ஆம் தேதி வருடம் வந்து பார்த்தீர்களேயானால் சந்திர பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீர்களேயானால் 12க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கு. அதனால வந்து கண்டிப்பாக தொழிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமா பணம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழிலுக்கு அப்படின்னா வந்து பைசா போட்டு வியாபாரம் பண்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த இது கண்டிப்பாக அதிகமாக அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த சமையல் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்க, அதை தவிர வந்து கேட்டரிங் டெக்னாலஜி அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கவுண்டிங் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, அவங்களுடைய கீழே ஒர்க் பண்றவங்க மூலியமாக பிரச்சனை இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனா இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ வந்து செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார். 11ஆம் இடத்துக்கு 28ஆம் தேதி காத்தால 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி வந்து ராத்திரி 12 மணிக்கு வரலும் அங்க இருக்கார். இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து சந்திர மங்கள யோகம்னு சொல்றது 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 30ஆம் தேதி வரலும் இருக்கும் பொழுது புத பகவானும் மாறிடுறதுனால பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாய்க்கும் புதனுக்கும். அதனால ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் அதாவது உங்களுக்கு வந்து பெரிய பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது செவ்வாயின் மூலியம் அதாவது ஏதாவது லேண்டுங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதீத விலை போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதாவது 30ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயமாக இது ஒரு விஷயம் நடக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் மிகப்பெரிய ஒரு யோகர். அதனால அவர் பண்றதுனால கண்டிப்பாக இருக்கும். அதற்கு பிறகு வந்து 2ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீர்களால இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்தீஸ்வரரை வழிபட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்துல உங்களுக்கு கொடுக்கும். கன்னிராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி கன்னிராசி. ராசியின் அதிபதி புத பகவான் சப்தமத்திலேயே இருக்கார். இந்த காலகட்டத்துல நீச்ச பங்கமாயி ராஜயோகத்துல இருக்கார். இவர் வந்து 27ஆம் தேதியிலிருந்து இந்த வாரம் பார்த்தீர்களேனா 27/3/2023 2/4/2023 வரலும் உண்டான நாட்கள்ல 29ஆம் தேதி வந்து ராசிக்கு சப்தமாதிபதியான சப்தமத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சு போறார். இது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசியின் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு போறார் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு விசேஷம். கொஞ்சம் வந்து உடல்நிலையில பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்றோம். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சப்தமத்துல பார்த்துட்டு இருக்கிறவர்களும் திருமணம் இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா ராசியின் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறது வந்து மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்களே தவிர உடல் நலத்தை, ஏன்னா அவர் தான் ராசியின் அதிபதி, அவர் நல்லபடியாக இருந்தால்தான் உங்களுக்கு வந்து இது வந்து உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால ஓரளவு இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவலைப்பட தேவையில்லை. சுக்கிர பகவான் வந்து வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். அந்த இடத்துல கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு இந்த 29ஆம் தேதி பார்த்தீர்களேனா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாள் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து வேலை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது.
ஆரம்பத்துல 27ஆம் தேதி, 28ஆம் தேதி காத்தால வரலும் இருக்கார். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அ தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா 11க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீர்களேயானால், அ த 2வது திருமணத்துக்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வந்து 28ஆம் தேதி காத்தால ஒரு 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் பார்த்தீர்களேயானால் 10ஆம் இடத்திலேயே போய் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, செங்கல், மண்ணு, ஜல்லி இதெல்லாம் விற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? திடீர் பண யோகங்கள் லேண்ட் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 29ஆம் தேதி வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து புத பகவான் வந்துள்ளார். 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றது. அதனால வந்து பார்த்தீர்களானால் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, மாநிலம், வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு, அதாவது அவருடைய இடத்துக்கே வரார். அதில் ஆட்சி பெற்று போறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழில் செய்வதில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். இவ்வளவு நாள் இருந்த தொழில் முறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு எப்போ வர்றாருன்னா 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி வந்து 2ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றார் அவர். இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக தனித்த சந்திரனாக இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பௌர்ணமி யோகத்துக்கிட்ட வந்துடுறார். ஏன்னா இன்னும் ஒரு 3-4 நாள்ல வந்து பௌர்ணமி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பங்குனி உத்திரம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால நிச்சயமாக இந்த வாரம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏறுமுகமான காலம். அதனால வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெய் விளக்கு போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசியை சப்தமத்திலேருந்து பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம். இவ்வளவு நாளா வந்து கேத்து பகவான் இருந்து உடல்நல பெரிய பிரச்சனையை கொடுத்துருப்பார். மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பார். பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 27/3/2023 2/4/2023 வரலாம் உண்டான நாட்களில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படின்னா உங்களுடைய ராசியை வந்து உங்க சுக்கிர பகவான் பார்க்கறது ஒரு பெரிய ஏற்றம். அவர் வந்து உங்களுடைய ராசியை சுபத்துவப்படுத்துறதன் மூலியமாக உங்களுடைய உடல்நிலையில ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. இப்ப தொழில்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம், வேலைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீர்களேனால் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். அதாவது சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப வசதியா அப்படின்னு கேட்டா, நான் வந்து அதுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து கண்டிப்பாக வந்து வசத்தின்னு ஒத்துக்காது. இருந்தாலும் இந்த துலா ராசிக்கு வந்து மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 1. 2வது அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலத்தை விட இந்த 5ஆம் இடத்து வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்படவே வேண்டாம். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த வாரத்திலேருந்து வரப்போகுது. ஒரு பெரிய ஏற்றமான வாரம். இனிமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போற காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானும் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல மாறுறது ஒரு பெரிய ஏற்றம். அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 9, 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஊர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரும். கௌரவ பதவிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இதற்கு மேல பார்த்தீர்களேனா இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன். இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால வந்து சந்திராஷ்டமம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்
அப்படின்னு சொல்கிறோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் அது வந்து பசும்பாலை சொல்கிறோம். அது வந்து ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை தொடங்கினீர்களே ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதற்கு மேலே பார்த்தீர்களானால் இது வந்து சந்திராஷ்டமம் எவ்வளோ நாள் இருக்குன்னா 28ஆம் தேதி காத்தால 6 மணி வரலும் தான் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். இப்போது 29ஆம் தேதி என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயோட வந்து சந்திர பகவான் இருக்கார். புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். செவ்வாய் பகவானும் புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 9, 10 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கணக்கு. ஏன்னா புத பகவான் வந்து ஆட்சி பெற்ற மாதிரி கணக்கு வருது. அதனால வந்து 9, 10ஆம் அதிபதி நிச்சயமாக இருக்கக்கூடியதால பொது வெளியில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதாவது இந்த ஊர் கோவில் இது பண்ணுறது, பொது வேலைகள் செய்பவர்கள், அந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறது, அதை தவிர வந்து இந்த இது குளம் வெட்டுறது, தண்ணீர் காவா கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பொது வேலைகள், சமூக வேலைகள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இப்போ வரப்போகுது. கவலைப்பட தேவையில்லை. சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் காத்துட்ருக்கு. புது இதுவெல்லாம் ஃபிலிம்லாம் வந்து சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதை தவிர வந்து பார்த்தீர்களேனால் 29ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு பார்த்தீர்களேனால் இந்த திரை கலைஞர்கள், கலையில் இருக்கிறவங்க, அதாவது இந்த பேக்ரவுண்டு ஸ்கோரிங் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு எப்போ போகிறாருன்னா 30ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் இருக்காருங்க. அந்த 2ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் தேதி வந்து சாயந்தரம் 6 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா குரு பகவானும் 6ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால புதிதாக ஏதாவது வந்து லோன் வாங்கணும்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த லோன் மூலியமாக உங்களுடைய தொழில் மிகவும் அபிவிருத்தி அடையும். வேலை செய்பவர்களுக்கு ஏறுமுகமான காலம். இதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி இந்த 29ஆம் தேதிக்கு மேலே வருது. கவலைப்பட வேண்டாம். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, பதவி இதெல்லாம் வரும். அதை தவிர வந்து உங்களுக்கு திடீர் பண யோகங்கள், லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய சமையல் வல்லுநர்கள், கலைஞர்கள், அதை தவிர வந்து சர்ஜன்ஸ், அதாவது மெடிக்கல் சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அதீத பண வரவு இந்த வாரத்தில் இருக்க போகிறது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாருக்கு வந்து நெய் தீபம் போட்டுட்டு வர்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். விருச்சிக ராசி, விசாக, மனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீர்களேனால் இந்த வாரம் 27/3/2023 2/4/2023 வரை உண்டான காலத்தில் பார்த்தீர்களேனால் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அதனால வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் 29ஆம் தேதி சனி பெயர்ந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பெயர்ச்சியாகி மகர ராசி அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 29ஆம் தேதிக்கு மேலே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம், அதையும் சொல்லிடுறேன். இதற்கு மேலே பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து புத பகவான் வரார். எப்போன்னா அதே 29ஆம் தேதி அன்னைக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வர்றது. அதனால வந்து 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல வந்து திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய உடலில் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் சேர்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.
அதே மாதிரி புத பகவான் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். அவர் வந்து 27, 28 இந்த 2 தேதியையும் வந்து சப்தமத்தில் இருந்து 28ஆம் தேதி காத்தால 6 மணியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறார். அவர் வந்து 27ஆம் தேதி 28ஆம் தேதி சப்தமத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வாக்கில் நல்ல பொலிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் பார்க்கறதுனால தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுக்கு பிறகு வந்து புதன் பார்வை அங்கே விழுறதுனால உங்களுடைய வாக்கில் நளினம் இருக்கும். உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களை பார்த்த உடனேவே உங்களுடைய வார்த்தையை கண்டு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறது. அது வந்து 28ஆம் தேதி காத்தால 6 மணிலேருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியோட சந்திரமங்கல யோகம் வருது. புதுசாக இடம் வாங்கிறது, அது தவிர புதுசாக இடம் விற்கக்கூடியது, அந்த இடம் விற்கிற இடத்துல வந்து திடீர்னு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதீதமாக உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு 10 மடங்குக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த புரோக்கர்ஸு, இந்த ட்ரேடர்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்டர்ஸு, இந்த இவங்க அதாவது சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரமங்கலம் யோகம் வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சியை தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரணும் வந்து சந்திர பகவான் இருக்கார். அது அவருடைய ஆட்சி வீடாகவும் போகிறது. 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக குருவின் பார்வையை முழறதுனால உங்களுக்கு வந்து பித்ராஜித சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய இமேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து நல்லபடியாக ஆகும். அதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து இந்த 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதிக்குள்ளே வந்து 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே, 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே ஒரு புது பண யோகம், தனம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ வழக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார். இது வந்து நல்லபடியான ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 மாதமாக வந்து தனித்த குருவாக இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறை இல்லாமல் நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீர்களேனால் இப்போ குரு பகவானோடு சேர்ந்து புத பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரமான 27/3/2023 2/4/2023 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 29ஆம் தேதி சனி பகவானும் புத பகவானும் மாறுறார். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம், அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அதாவது சனி பயிற்சி நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதை தவிர பார்த்தீர்களேனால் புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து நீச்ச பங்கம் பெற்று இருந்து அவர் வந்து இப்போ மேஷத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான ஏறுமுகமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானோட சூரிய பகவான் இருக்கிறதுனால சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து ஆட்சி பெற்று இருக்கார். சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி, வாகனங்கள், வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாங்கக்கூடிய, அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்.
புதிதாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது நிலங்களும் ஏதாவது வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. இப்போ வந்து தனுசு ராசிக்கு 7.5 சனி முடியறதுனால கண்டிப்பாக இந்த ஏற்றங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல வந்து 27ஆம் தேதி 28ஆம் தேதியும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் மாற்றமும் இருக்கும். நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கோ வீட்டை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மூலியமாக செய்யும் இடத்தில் வேலை மூலியமாக கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு வந்து 28ஆம் தேதி காலத்தால் ஒரு 6 மணியிலேருந்து பார்த்தீர்களே ஆனால் 30ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார். அப்போது வந்து சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 5, 7ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 5, 7 பரஸ்பர பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால அங்கேயே ஆட்சி பெற்று போனதாக கணக்காக எடுத்துக்கணும். அதனால் வந்து கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு பகவானும் இருக்கிறதும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பாலித்தவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சுக்கிர தசை நடக்கிறவாளுக்கு இல்லைன்னா வந்து இந்த ராகு தசை நடக்கிறவாளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே ஆனால் கண்டிப்பாக ஒரு இது இருக்கக்கூடிய காலகட்டம், ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் வந்து சப்தமத்தில் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீர்களேனா புதிய நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக வந்து ஏன்னா பரிவர்த்தனை ஆகுன்றதுனாலையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் டீச்சர்ஸ் அந்த மாதிரியான பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் குரு பகவான் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னா 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி காத்தால் ஒரு அதாவது காத்தால் இல்லை சாயந்தரம் ஒரு 6 மணி வரலும் அவர் வந்து போகிறார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருந்தாலும் குரு பகவானுக்கு உச்ச வீடு கொடுத்த இடம் அப்படின்றதுனால சந்திராஷ்டமத்தினால மிகப்பெரிய தாக்கம் வராது. இருந்தாலும் புது முயற்சிகள், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு பண்ணுறதன் மூலியமாக அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி ஈவினிங்க்கு மேலே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்துடுறார். இந்த வாரம் வந்து பொதுவாக பார்த்தீர்களேனால் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். உடல் நலத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். புதிய வேலைகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலைகளை பொறுத்தவரைக்கும் புதிய வேலைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரம் மற்றும் பொதுவாகவே ஒரு பெரிய ஏற்றமான வாரம். ஏன்னா சனி பயிற்சியும் வருது. அதனால் பெரிய ஏற்றமான வாரமாக, பொன்னான வாரமாக இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக சனி பகவானுக்கு போய் வழக்கேற்றிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். மகர ராசினா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் கொண்ட ராசி 27/3/2023 2/4/2023 வரலும் உண்டான பலன்களை பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், பாகிஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து 7.5 சனியில் 5 வருஷம் முடிய போகிறது அப்படின்றத சொல்கிறோம். இதில் வந்து இந்த 2.5 வருஷம் வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் நலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து சனி பயிற்சியின் மூலியமாக 29ஆம் தேதி வந்து ஒரு மாற்றம் வருது. அவர் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார்.
அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அதாவது விரய சனி, அதாவது பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 5 வருஷம் அதிகமாக துன்பப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்து இப்பொழுது பெரிய மாறுதலை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் பார்த்தீர்களே, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான், புத பகவானும் இருக்கிறதும், 29ஆம் தேதி புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடமான மேஷத்துக்கு போகிறதும், சூரிய பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு போய் இருக்கிறதுன்றது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானம். உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம், அதாவது அந்நிய மொழி, அந்நிய மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நிச்சயமான ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரம் பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று அவர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்களேனா ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருந்து 27, 28 தேதி வரலும் இருக்க. 28ஆம் தேதி கார்த்தால வந்து அவர் அங்கிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு வீடு, மனை, வாகனத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமாதிபதி 7க்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதும், அந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர வந்து 6-4 பரிவர்த்தனை வருது. இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 4ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையும். எதனால் அப்படின்னா வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம். ஏன்னா 6-4 சம்பந்தமாக இருக்கிறதுனால. அதை தவிர வந்து வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகம் பெறார். அதனால் வந்து 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும், ராகு சம்பந்தம், சுக்கிர சம்பந்தம் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் மெதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் வந்து வேலையின் மூலியமாக மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனா 30ஆம் தேதியிலிருந்து ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, அதாவது ஒரு 6-7 நாள் தாண்டி என்ன ஒரு 8-9 நாள் தாண்டி வந்துடுறார் சந்திர பகவான். அதனால் ஒளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 10 நாள் ஆகிடும், ஏகாதசி வரலும் வந்துடும் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேன்னா ஒளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து நல்ல பூர்ணச்சந்திரனாகவே, கிட்டத்தட்ட பூர்ணச்சந்திரனாகவே வந்து ஒளிபரப்புவார். இதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது மகர ராசி ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வந்து தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்கிறவங்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பணவரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சப்தமத்தில் இருக்கும்பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை அவர் கொடுக்க போகிறார். அது 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரலும். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் வந்து மனசிற்கு காரகன், மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து மனம் பேர்லிக்கக்கூடும், ஒரு பதட்டம் வரக்கூடும். அதனால் வந்து பதட்டப்பட்ட ஒரு விஷயங்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் அந்த இடத்துல நேரத்தில் பண்ண வேண்டாம்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வந்து வெளியூர், வெளிமாநிலத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் திரவம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து அவருக்கு வந்து வெண்ணெய் சாத்திட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்லும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசியானது கும்பராசி. கும்பராசியின் அதிபதி வந்து சனி பகவான்.
சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் சனியாக இந்த 29ஆம் தேதி அங்கே வரார். இந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துல இருந்ததுனால விரயத்தில் இருந்தது. இப்போ எந்த ஒரு பண வரவு வந்ததுனாலும் அது விரயமாக அதிகமாக விரயம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் வர்றதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஜாகிரதையாக பார்த்துங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து 29ஆம் தேதி, அதாவது இந்த வாரமான 27/3/2023 2/4/2023 வரலும் உண்டான காலகட்டத்தில் நம்ம இப்போ பேசுகிறோம். 29ஆம் தேதி சனி பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றதும், புத பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறதும் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. இந்த புத பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது மூலியமாக ராகு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறது. இந்த 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தீர்களேனா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடன் வாங்கியாவது வீட்டில் வந்து கொஞ்சம் அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. புது என்ன சொல்கிறது, உங்களுடைய வண்டியில் வந்து ஒரு சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவீங்க. அதை தவிர வந்து புதுசாக வந்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து 5ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும், அதை தவிர வந்து 5-3 பரிவர்த்தனை இருக்கிறதும் பார்த்தீர்களா உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து இந்த சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 28ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்க 6 மணி வரலும். அதற்கு பிறகு வந்து மிதுனத்துக்கு போகிறார், அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சம்பந்தம் ஏற்படுறது, அதனால் வந்து சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது. இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகமும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ், அதுவும் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் தொழில் புரிகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர்னு ஜாக்பாட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வந்து வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால கண்டிப்பாக புதுசாக வேலை மாறுறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதை தவிர வந்து புதுசாக ஒரு டீல் முடிக்கிறது ரியல் எஸ்டேட்டில், அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் 30ஆம் தேதிக்குள்ளே நிச்சயமாக நடக்கும். இதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து சப்தமத்துக்கு போகிறார், அதாவது அவங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது வந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து 2ஆம் தேதி மாலை 6 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் வந்து அமாவாசை முடிஞ்சு ஆயிடுறது, 10 நாளைக்கு மேலே ஆயிடுறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேன்னா கண்டிப்பாக பூர்ணச்சந்திரன், அதாவது ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுபத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீர்களேன்னா கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களா குரு பகவானும் வந்து 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று அவரும் வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் சரி நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுகிறவர்களுக்கு கண்டிப்பாக போட்டித் தேர்வில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இது வேலைக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் போகும்பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இந்த வாரத்திலேருந்து அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு, அதாவது நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வர்றதும், ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் வழிபட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்தில் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இந்த வாரம் வந்து ஒரு சுமாரான வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். மீனராசி அப்படின்னு பார்த்தீர்களேனால் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி மீனராசி. மீனராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார்.
இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா 27ஆம் தேதியிலிருந்து 27/3/2023 2/4/2023 வரலாம் உண்டான நாட்களில் இந்த வாரத்தில் வந்து சனி பகவான் வந்து பயிற்சியாகி உங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதாவது 29ஆம் தேதி 7.5 சனி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுக்கு விரயம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நிச்சயமாக வந்து நல்லபடியாக இருக்கக்கூடும். ஆனால் 29ஆம் தேதி புத பகவானும் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானோடு சேர்ந்து சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து அதீத சுபத்துவம் கொடுக்க போகிறதுனாலே பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத அதாவது அன்வாரண்டட் அன்எத்திக்கல் வழியாக பணம் வந்ததேயானால் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். அதை தவிர வந்து தவறு செய்தால் மாட்டிக்கொள்ளக்கூடிய இடத்தையும் அது வந்து குறிக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியதை வந்து ஜாகிரதையாக செய்கிறது நல்லது. உங்களுக்கு பண வரவு ராகுவின் மூலியமாக கண்டிப்பாக அதீதமாக வரும். டைரக்ட் இல்லைனாலும் இன்டைரக்ட் வழியாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்துல பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்று 27-28ஆம் தேதி கார்த்தால 6 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் இருக்கும். நிச்சயமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியடையும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 28ஆம் தேதி கார்த்தால 6 மணியிலிருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் வந்து போகிறார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானும் வந்து அந்த 29-30ஆம் தேதி வரலும் அங்கே செவ்வாய் 29-30ஆம் தேதி அன்னைக்கு அங்கே இருக்கும்போது புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதும் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் இது பண்ணுறவங்க, அதை தவிர சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. பண வருமானம் மிகவும் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி மாலை 6 மணி வரலும் பார்த்தீர்களால் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் வந்து அவர் ஆட்சி வீடான 5ஆம் இடத்துலேயே போய் இருக்கார். இதனால் வந்து குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த நாட்களில் போய் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தீங்களேன்னா கண்டிப்பாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய், அதாவது 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலேருந்து 2ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளே போய் இந்த டாக்டரை போய் பார்த்து அந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, IVFன்னு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களேனால் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தை பிறக்கக்கூடிய கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் சந்திர பகவான் போகிறார். அது வந்து என்றைக்குன்னா 2ஆம் தேதி சாயந்தரம் வந்து அவர் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறதும் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மூலியமாக திடீர் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த வாரம் வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது, பொன்னான வாரமாக இருக்க போகிறது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கும் சனீஸ்வர பகவானை விழுந்து கும்பிட்டுட்டு வர்றதும், அவருக்கு எல் தீபம் போட்டுட்டு வர்றதும் நவகிரக சன்னதியில் உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.